நாம் தமிழர் கட்சி 3வது இடத்துக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே 3வது இடத்தை தக்க வச்சிருக்கு. அப்ப 3வது இடத்துக்கு முடியாத குமரன் சார் ஏதோ சொல்ல வர சார், என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. இல்ல ஒண்ணு இல்ல, இப்போ அவரு நாம் தமிழர் கட்சியினுடைய தோழர் பேசும்போது ஒண்ணு சொன்னாரு. அதாவது திமுக உடஞ்சிரும், கனிமொழி தனியா போயிட்டாங்கன்னா, மாப்பிள்ளை சபரீசன் தனியா போயிட்டாங்கன்னா உடஞ்சிரும் சொல்ல சார், இன்னைக்கும் உடையாது. உடஞ்சிரும் சொல்லல, எந்த கட்சிக்கு என்ன நிலைமை ஏற்படலாம் சொல்றாரு. அதுக்கான விளக்கத்தை நீங்க கொடுங்க. இங்க வந்து திமுக உடைஞ்சிட்டா என்னன்னு கேட்டா, முடியாத குமரன் சார் நான் பேசுறது கேக்குதுங்களா உங்களுக்கு? இந்தியாவிலே இன்னைக்கு அப்படியே 10%, 99% இன்னைக்கு சார் நான் பேசுறது கேக்குதுங்களா கேட்டா திராவிட முன்னேற்ற கழகம், எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள். நாங்க இப்ப ஆட்சி வருவோம், நாங்க அப்ப ஆட்சி வருவோம்னா இந்த ஜென்மத்துக்கு நீங்க ஆட்சி வர முடியாது. இப்படியெல்லாம் பேசக்கூடாது. தேர்தல் முடியாத குமரன் சார் நான் பேசுறது கேக்குதுங்களா சார்? வரலாற்றுக்கு பேசுறது கேக்குதா? விளக்கத்தை கொடுங்க. அவனு நீங்க திமுக உடஞ்சிடும், அவங்க போயிடுவாங்க, இவங்க போயிடுவானா? திமுக வந்து இன்னைக்கு வந்து இந்தியாவிலே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி தான் எல்லோருக்கும் சிம்ம சொப்பனமாக இருக்கிறார். எதிர்காலத்தில் தமிழகத்தை வழிநடத்த உதயநிதி ஸ்டாலின் என்ற தலைவன் பழமையாக இருக்கிறார். உங்க கட்சி வர தேர்தல நாங்க எப்படி வாக்கு வங்கியை உயர்த்தணும், அதுக்கான விளக்கத்தை கொடுங்க. திமுக பாருங்க எப்படி இருக்குது. சீமான் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படியாவது விமர்சனம் பண்ணார். கடுமையா அண்ணன் சீமான் அவர்கள் விமர்சனம் பண்ணார். சரி, ஜனநாயக நாடு, கருத்துரிமை இருக்கு, நீங்க பேசுங்க, எல்லாரும் விமர்சனம் பண்ணீங்க. ஏடிஎம்கே, பிஜேபி, நாம் தமிழர். அண்ணன் திமுக எந்த இடத்துல இருக்குது? சும்மா கில்லி மாதிரி திமுக இன்னைக்கு ஓட்டு வாங்கி இருக்கு. சரி சரி சரிங்க சார், அது மக்கள் போட்ட ஓட்டு, சாதனைக்கு கிடைத்த பரிசு. அதை நீங்க ஏத்துக்கணும், கொலை சொல்லக்கூடாது. சிவசங்கர் சார், இப்போ கரும்பு விவசாயம் சின்னத்துக்கு விழுந்த எல்லா வாக்குகளும் நாம் தமிழுக்கு விழ வேண்டிய வாக்குகள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப திமுகவிலையும் அந்த பிரச்சனை இருக்கு, அதிமுக அந்த பிரச்சனை இருக்கு, நாம் தமிழ்லையும் சின்னத்தை பார்த்து ஓட்டு போறவங்க இருக்காங்கன்றீங்களா? அதாவது சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுறாங்கன்னு சொல்ற விட அதுதான் அங்கே ஒரு ஐடென்டிஃபிகேஷனாக இருக்குது. உங்களுக்கு பேரை வந்து படித்து பார்க்க முடியாது, ரொம்ப சின்னதாக இருக்கும். அப்போ போன உடனே எளிதில் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்னம் தேவைப்படுது. நாங்கள் என்ன சொல்கிறோம், சின்னமே தேவையில்லை, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி மாற்றுன்னு தான் நான் சொல்கிறோம். அப்படி மாற்றிருந்தா சகோதரர் இப்போ எங்களுக்கும் ஒரே மாதிரியான ஒரு பிரதிநிதித்துவம் கிடச்சிருக்கும். இப்போ ஒரே மாதிரி இருக்குது. இப்போ வந்து ஒரு வேட்பாளர் இருக்காங்கன்னா வேட்பாளருடைய முதல் எழுத்தை வச்சு 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் எண்கள் கொடுத்துருந்தா, இப்போ எங்களுடைய யாராவது ஒருத்தர் அன்பரசின் யாராவது ஒரு வேட்பாளர் இருக்காங்கன்னா அவங்க முதல் இடத்துல வந்துருவாங்க. அப்ப தெரியாத மக்கள் கூட வாக்கு செலுத்த போகும்போது 1ஆம் நம்பர் பட்டன்னு சொன்னா உடனே போய் அழுத்திட்டு வந்துருவாங்க. ஒரு எளிமையா இருக்கும்ல. அப்ப நாங்க சொல்ல வரது என்னன்னா, இங்க சமத்துவத்தோட ஜனநாயகம். சின்னம் கிடைச்சிருந்தா வெற்றி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, சின்னம் கிடைத்திருந்தால் நான் என்ன சொல்ல வர்றேன், இங்க 2 வகையில இருக்கு. ஒருத்தவங்களுக்கு ஒரு 60 ஆண்டுகளா ஒரே மாதிரியான சின்னம், அப்ப மக்கள் மனசுல பதிஞ்சிருது. இப்ப நீங்க ஒரு மருத்துவர் இருக்காருன்னா, மருத்துவருக்கு ஏன் மருந்து கம்பெனிலாம் வந்து எழுதுற பேனாவில் முதற்கொண்டு அவங்க எழுதுற ஸ்கிரிப்ளிங் பேட்ல இருந்து எல்லாமே ஏன் அந்த மருந்து கம்பெனியோட பேரை பொறிச்சது கொடுக்குறாங்க? ஸ்டெத்தோஸ்கோப்ல இருந்து இருக்கக்கூடிய பெட்ஷீட்ல இருந்து பில்லோ கவர்ல இருந்து ஏன் கொடுக்குறாங்க? அந்த மருத்துவருக்கு அந்த மருந்து கம்பெனி நினைவுல இருந்துகிட்டே இருக்கணும். யாராவது ஒருத்தவங்க வந்தாங்கன்னா, பேராஸ்டமால் எல்லா வகையான கம்பெனிலேயே பேராஸ்டமால் இருக்கு, அவங்களுடைய கம்பெனி பேர் வரணும். அப்போ அதை நினைவில் இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ அந்த மருந்து உடனடியாக அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, உடனே எழுதி கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் சகோதரர், இந்த சின்னம் 60 ஆண்டு காலமாக கை சின்னம் இருக்கு, தாமரை இருக்கு, இந்த பக்கத்தில் ரெட்டலை இருக்கு, உதயசூரியன் இருக்கு. அப்போ புதிதாக ஒருத்தவங்களுக்கு ஒரு சின்னத்தை கொடுக்கும்போது அவங்களுக்கு எந்த வகையான ப்ரியாரிட்டியும் இல்லாமல் போயிருது. அதோட சேர்த்து அந்த சின்னத்தை மாற்றிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்போ என்ன செய்ய வேண்டியது இருக்குது? செயற்கையாக ஒரு நபரை நீங்களே முடக்கிறீங்க. தேர்தல் ஆணையத்தை வைத்துக்கொண்டு தேர்தல் ஆணையத்தின் மூலமாகவே ஜனநாயகத்தை முடக்கிறீங்க. அதற்கு பிறகு என்ன நீங்க சமத்துவமான போட்டி? மத்தியில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தை மோடி அரசு கைக்குள்ள வச்சுக்கிறது, மாநில இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தை மாநிலத்தால் ஆளக்கூடிய திமுக கை வச்சுக்கிறது உண்டா இல்லையா? இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர்கள் என்பவர்கள் யாரு? தேர்தல் நடத்தும் அலுவலர்கள். அவங்க நேரடியாக தேர்தல் ஆணையத்தோட கட்டுப்பாட்டில் இருக்காங்க வருடம் முழுக்க. இல்ல தேர்தல் காலகட்டத்தில் மட்டும்தான் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் திமுக கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க. உண்மை அதுதான். இங்க பாருங்க, நான் திரும்ப மேலே சொல்றேன், மத்தியில் இருக்க சார் ஒரு நிமிடம் சார், இல்ல அவர் ஐயாவோட மறுப்பா இருக்கலாம். நான் சொல்றது இங்க பாருங்க, ஒரு திமுக எந்த அடிப்படையில் சொல்றாங்க? ஒரு நிமிடம் திமுகவினுடைய அமைச்சர்கள் ஒரு பணம் கொண்டு போறாங்க, அமைச்சரோட ஆட்கள் இன்னைக்கு பணம் கொண்டு போறாங்கன்னா அதை ஒரு மாவட்ட ஆட்சியர் பறிமுதல் செஞ்சு வழக்கு பதிவு செஞ்சுருவாரா? அப்படி தமிழ்நாட்டில் எத்தனை இடத்துல வழக்கு பதிவு செஞ்சிருக்கான்னு பாருங்க. ஆனால் எல்லாருக்கும் மனசாட்சிப்படி தெரியும், திமுக என்ற ஒரு கட்சி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பணப்பட்டுவாடா செய்தது, வாக்குக்கு பணம் கொடுத்தது. அதை எல்லாருமே கண்கூட பார்த்தோம். நம்மளால ஆதாரத்தோட நிரூபிக்க முடியல. காரணம், தேர்தல் அதிகாரிகள் என்பவர்கள் ரொம்ப குறைவு, பறக்கும்படை என்பவர் ரொம்ப குறைவு. ஒருவேளை பறக்கும்படை போய் அந்த பணத்தை பிடிச்சி இங்கே உயரதிகாரிகிட்ட ஒப்படைச்சாலும் மாவட்ட ஆட்சியர் அதை அங்கீகரித்து இதை வழக்காக பதிவு செய்ய அனுமதிக்க மாட்டார். காரணம், தேர்தல் முடிந்த பிறகு இதே ஆளுங்கட்சியில் அவர் மாவட்ட ஆட்சியராக பணியாற்றணும், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக அவங்க பணியாற்றணும். அப்போ அவங்க வழக்கு பதிவு செய்ய தயாராக அல்ல. அப்போ என்ன செய்கிறாங்க? இதை வேடிக்கை பார்க்கிறார்கள். காரணம், அவருடைய பதவி பறிபோயிடக்கூடாது, பின்னால் பாதிக்கப்படக்கூடாது. தேர்தல் நடக்கிறது ஒரு 40 நாள் நடக்குது. 40 நாள் நேர்மையான நபர்னு பேர் எடுத்து என்ன செய்ய போகிறோம்? நம்ம பதவி நம்ம வேலையை தக்க வைக்கணுன்றக்காக வேற வழி இல்லாமல் அவங்களும்
அடிபணிஞ்சு போயிறாங்க. அப்போ மாநில தேர்தல் ஆணையம் என்பது மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டிலும் மத்திய தேர்தல் ஆணையம் என்பது மத்திய அரசின் கட்டுப்பாட்டிலும் இருக்கிறது என்பதுதான் உண்மை. இதுதான் ஜனநாயக படுகொலை என்று நான் சொல்றேன். அதே மாதிரி அண்ணன் கோச்சாங்க திமுக உடைஞ்சிருமா, நான் சொன்னது நீங்க கேட்ட கேள்விக்கு ஏன் திமுக உடைக்க முடியலன்னு சொன்னதுக்கு நான் பதில் சொன்னே தவிர திமுக உடையாம நல்லா இருக்கட்டும், நாங்க உடைக்கணும்னு ஆசையப்படல. நாங்கள் எதிரிகளை வீழ்த்த நினைப்பவர்கள் அல்ல, எதிரிகளை வெற்றி பெற நினைப்பவர்கள், எதிரிகளை அழிக்க நினைப்பவர்கள் அல்ல. நாங்கள் எதிரியை ஜெயிக்க நினைக்கிறோம், எதிரி அழிக்க நினைக்கிற ஆட்கள் கிடையாது. அது பிஜேபி தான் அந்த வேலையை செய்யும். நாங்கள் திமுகவை என்றாவது ஒரு நாள் எங்கள் இனத்தை அழித்த காங்கிரஸோட கூட்டணியாக நீங்க நின்ற காரணத்தினால் என்றாவது ஒரு நாள் இதே மண்ணில் திமுகவும் காங்கிரசும் இல்லாமல் செய்வோம். பிஜேபி என்ற ஒரு கட்சி அழிக்கப்பட வேண்டிய கட்சி, வீழ்த்தப்பட வேண்டிய கட்சி. திமுக என்ற ஒரு கட்சி மதத்தை வைத்து அரசியல் செஞ்ச கட்சி. அதனால திமுக வீழ்த்தப்படணும். அதில் எந்த வகையான மாற்று கருத்தும் நாம் தமிழருக்கோ சிவசங்கரனுக்கு கிடையாது. ஆனால் ஒன்று, பிஜேபி வீழ்த்தப்படுவதற்கு ஒரு நிமிடத்திற்கு முன்பாவது, ஒரு நொடிக்கு முன்பாவது காங்கிரஸ் வீழ்த்தப்பட்டிருக்க வேண்டும். அதான் எங்களோட ஸ்டாண்ட். சரி.